இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். நாம் மகிமையின் தேவனை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்திலும் கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்கும் பொழுது அவர் நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி. கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்கும் பொழுது நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய மகிமை நம்மேல் வரும்பொழுது நாம் பிரகாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெற்று ஒரு சந்திரன் பிரகாசிக்கிறது போல கர்த்தரிடத்திலிருந்து நாம் மகிமை பெற்றுக்கொண்டு நாம் பிரகாசிக்கிறவர்களாய் மாறுகிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த கர்த்தருடைய மகிமையின் ஒளி நம்மேல் வரும்பொழுது என்னென்ன விதத்திலெல்லாம் நாம் பிரகாசிக்க முடியும் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த முதல் நாளிலும் கூட கர்த்தர் நம்மை அன்பிலே பிரகாசிக்க செய்கிற தேவன் என்ற அடிப்படையிலே நாம் தியானிக்கலாம். அன்பிலே பிரகாசிக்க செய்கிற தேவன். பிரகாசம் என்பது மிகவும் ஒரு உயர்ந்த நிலையை குறிக்கிறது. நாம் அநேகரை பிரகாசிக்கிறவர்கள் என்று இந்த உலகத்தில் சொல்லுகிறோம், ஸ்டார் என்று சொல்லுகிறோம். அப்படியானால் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை, ஒரு உயர்ந்த நிலையை இந்த பிரகாசம் என்பது குறிக்கிறது. அப்படியானால் அன்பின் உயர்ந்த நிலையை ஒருவர் அடையும் போது அவர் அன்பில் பிரகாசிக்கிறவராக கருதப்படுகிறார். கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதன் மேல் வரும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அவனுக்குள்ளே வருகிறது. அந்த அன்பு நிரப்பும் பொழுது அவன் மிகவும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை அடைகிறான். அது அவனுக்குள்ளே இருந்து அந்த அன்பு பிரகாசிக்கிறது. நாம் பழைய ஏற்பாட்டில் கூட யோசேப்பை குறித்து காண முடியும். அவனுடைய சகோதரரால் அவன் பகைக்கப்பட்டு, சொந்த சகோதரர்களால் கைவிடப்பட்டு தூர எறியப்பட்ட நிலைமையிலே அவன் எகிப்திற்கு அங்கே அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். அங்கே எகிப்து தேசத்தில் எத்தனையோ பாடுகள் மத்தியிலே கடந்து செல்கிறான். சொந்த சகோதர நிமித்தமாக இந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் எகிப்திலே அவன் உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது அவனுடைய சகோதரர் அவனை பார்த்து பயப்படுகிறார்கள். யாக்கோபின் மறைவுக்கு பின்பதாக ஒருவேளை இவன் நம்மை பகைத்து நமக்கு ஏதேனும் தீமை செய்து விடுவானோ என்று பயப்படுகிற அளவுக்கு அவன் சகோதரர் அவனுக்கு அவ்வளவாய் தீமை செய்தார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 50வது அதிகாரம் 15வது 16வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒருவேளை யோசேப்பை நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த விதமாக அவனிடத்தில் கெஞ்சுகிறதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை இன்னொரு இடத்துல சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன், எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய என் சகோதரனுமாகிய நீயே என்னை பகைத்தாயே, என்னை நிந்தித்தாயே என்று சொல்லி வேதனைப்படுகிறது இந்த இடத்துல காண முடியும். சகோதரரால் பகைக்கப்படுவது, குடும்பத்தினரால் பகைக்கப்படுவது, வெறுக்கப்படுவது எத்தனை ஒரு கசப்பான ஒரு அனுபவம். ஆனால் அந்த இடத்துல யோசேப்பு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற மகனாக, அதை நன்மையாக பேசுகிற மகனாக காணப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா கர்த்தர் எனக்கு தீமையை அனுமதிக்கல. வெகுஜனங்களை உயிரோடு காப்பாற்றும்படியாக இப்பொழுது நடந்து வருகிறபடி உங்கள் எல்லாருக்கும் தயவை காண்பிக்கும் பொருட்டாக தேவன் எனக்கு நீங்கள் செய்ய நினைத்த தீமையை நன்மையாக மாற்றினார் என்று சொல்லி முழு குடும்பத்திற்கும் அன்பை காட்டினவனாக, அவர்கள் செய்த துரோகத்தையும் குரோதத்தையும் விரோதத்தையும் மன்னித்து அன்பை காட்டினவராக நாம் அதை பார்க்க முடியும். ஏற்கனவே யோசேப்போடு ஒரு சொப்பனத்தில் தேவன் வெளிப்படுத்தினது போல சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் உன்னை வழங்குவார்கள் என்று சொல்லி யோசேப்பு அந்த இடத்துல ஒரு நட்சத்திரத்துக்கு ஒப்புமைப்படுத்தி கூறப்பட்டுள்ளது. நட்சத்திரம் வானத்தில் பிரகாசிக்கிறது போல இந்த சூழ்நிலையிலே யோசேப்பினிடத்தில் அந்த அன்பு நிமித்தமாக, அந்த அன்பு வெளிப்பட்டது நிமித்தமாக ஒரு பிரகாசத்தை நாம் காண முடியும். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் வம்சத்தார் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த இஸ்ரவேல் வம்சத்தார் ஆபிரகாம் இடத்துல சொல்லப்பட்டபடி எகிப்திலே அடிமைகளாக இருந்தாலும் அதன் பின்பதாக அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டியது இருக்கிறது. அந்த வம்சாவளியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. ஆகவே
இந்த வம்சம் அழிந்து போகாதபடி காப்பாற்றப்பட வேண்டியது தேவனுடைய அனாதி தீர்மானம், அனாதி திட்டம். ஆகவே அந்த இடத்திலே யோசேப்புக்குள்ளாக ஒருவேளை இந்த அன்பு இல்லாதிருந்திருக்குமானால், ஒருவேளை அவனுக்குள்ளாக கசப்பும் வெறுப்பும் வைராக்கியமும் மேலோங்கி இருக்குமானால் இந்த வம்சம் காப்பாற்றப்பட்டு இருக்க முடியாது. ஆகவே தேவன் அவனுக்குள்ளாக இடைப்பட்டு அவனுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு மேலான அன்பை வைத்து இன்றைக்கு நாம் யோசேப்பினுடைய பெயரை குறித்து நினைக்கும் பொழுதே இத்தனை பெரிய அன்புக்கு பாத்திரமாக நடந்து கொண்டார் என்று சொல்லி மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிற அளவுக்கு தேவனுடைய அன்பு அவனிடத்தில் வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடியும். ஆகவே தேவன் ஒரு காரியத்திற்காக முன்குறிக்கப்பட்ட அந்த வம்சத்திலே, அந்த குடும்பத்திலே அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அந்த மகிமை நிமித்தமாக அந்த அன்பை அதற்குள்ளாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மை தம்முடைய அன்பினால் நிரப்பி அநேகருக்கு நம்மை பிரகாசிக்கும்படியாக காணப்பட செய்கிறவராக அவர் நம்மை காண்பிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய கல்வாரியின் மகா நேசம், மகா பெரிய அன்பு இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துக்களே வரும் பொழுது, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படும் பொழுது நாம் அநேகருக்கு முன்பதாக பிரகாசிக்கிறவர்களாக காணப்பட முடியும். யார் யார் மன்னிக்க முடியாத நிலைமையிலே, கசப்பையும் வெறுப்பையும் எடுத்து போட முடியாத நிலைமையிலே காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் வருகிறது. கர்த்தருடைய மகிமை நம்மேல் வரும் பொழுது அங்கே ஒரு பிரகாசம் உண்டாகிறது. அங்கே இருளுக்கு இடம் இல்லை. அங்கே வெளிச்சம் உதிக்கிறது. அந்த அன்பாகிய வெளிச்சம் அங்கே பிரகாசிக்கிறது. அந்த அன்பாகிய வெளிச்சம் பிரகாசிக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை பற்றிய அறிவை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த பிரகாசம் தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிறார். நம்மால் மறக்க முடியாது. நாம எதையும் மாறிவிட முடியாது, யாரையும் மாற்றிவிட முடியாது. ஆனால் தேவ மகிமை, அந்த தேவனுடைய மகிமையின் பிரகாசம் நமக்குள்ள வரும் பொழுது அந்த அன்பு கிரியை செய்கிறது, அந்த அன்பு வெளிப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம் மூலமாக இந்த அன்பின் மகிமையை, இந்த அன்பின் பிரகாசத்தை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த யோசேப்பை போல நாமும் நமக்கு விரோதமாக, தனக்கு விரோதமாக குற்றம் செய்த தன்னுடைய சகோதரர்கள், அவர்களுடைய குரோதம் விரோதம் எல்லாவற்றையும் மன்னித்து அவன் அன்பை வெளிப்படுத்தினது போல, அவன் மிக உயர்ந்த ஸ்தானத்திலே பிரகாசித்தது போல, அதன் பின்பு அவனுடைய சந்ததியார் எல்லாரையும் அவன் அங்கே வர சொல்லி போஷித்து அவர்களுக்கு நிலங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றினாலும் அவன் போஷித்து பராமரித்து எல்லார் மத்தியிலும் கனத்தை பெற்றிருந்தது போல கர்த்தர் நம்மையும் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே அந்த அன்பு நம்மிடத்தில் வெளிப்படுவதற்கு கர்த்தருடைய மகிமை நம்மேல் வரட்டும். இதோ வருகிற கர்த்தருடைய மகிமை நம்மேல் வருகிறது. நாம் கர்த்தருடைய மகிமை நம்மேல் வரும் பொழுது எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி என்கிற வார்த்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உன் ஒளி வந்துவிட்டது. இதோ உன்னால் மறக்க முடியாத காரியங்கள், உன்னால் ஆற்ற முடியாத காயங்கள் எல்லாவற்றையும் இதோ என் மகிமை உனக்குள்ளாக வந்து, என் ஒளி உனக்குள்ளாக வந்து அதை மாற்றி போடுகிறது. இதோ நீ அன்பிலே பிரகாசிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இந்த அன்பை ஊற்றுகிறார். எத்தனை பேருக்கு இந்த அன்பு வேண்டும்? எத்தனை பேருக்கு இந்த அன்பினால் நிரப்பப்பட்டு பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும்? யோசேப்பை போல ஒரு உன்னதமான அனுபவத்தில், உன்னதமான ஸ்தானத்திற்குள்ளாக உயர்த்தப்படுகிற ஒரு அனுபவம், சந்ததி சந்ததியாக பெயரை விளங்க பண்ணுகிற ஒரு அனுபவம் யார் யாருக்கு வேண்டுமோ இந்த அன்பிற்குள்ளாக வந்து விடுங்கள். கர்த்தருடைய மகிமை நம்மை உதிக்கிறது. நாம் எல்லாரும் தலை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் யார் மன்னிக்க முடியாத ஆண்டவரே வெறுப்பான எண்ணங்களோடு காயங்களோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, கடந்த கால நிகழ்வுகள் யார் யாருடைய இருதயத்தில் ஆழ பதிந்து ஆண்டவரே கசப்புகள் வெறுப்புகள் நிறையப்பட்டதா இருக்கிறதோ, இப்பொழுது உம்முடைய மகிமை ஆண்டவரே அந்த இருதயங்களுக்குள்ளாய் கடந்து செல்லட்டும். உம்முடைய ஒளி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே, அவர்களையும் பிரகாசிக்க செய்வீராக. உம்முடைய மகிமையின் ஒளி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, பிரகாசிக்க செய்யட்டும் ஆண்டவரே. அந்த அன்பின் வெளிச்சம் ஆண்டவரே அவர்களுக்குள்ளா இருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே. எல்லா இருளும் மறையட்டும் என்று ஜெபிக்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொன்னீரே. எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன், இந்த நாளிலே உம்முடைய அன்பினால் எங்களை நிறைய செய்து ஆண்டவரே அன்பின் உயர்ந்த நிலைமைக்கு எங்களை அழைத்து செல்வீராக. அந்த அன்பின் பிரகாசம் அநேகருக்கு ஆண்டவரே வெளியே வெளிச்சம் தெரியும்படியாக கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் உம்முடைய தெய்வீக அன்பிலே நடந்து கொள்ள பலன் தாரும். துதிகன மகிமையாகவும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை